ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷீட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்னோடய வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். தம்பி ஊர்லேருந்து வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்ட்டு பிரியாணி செய்யலான்னு பார்த்தோம். அவங்க நேற்று பிரியாணி தான் சாப்பிட்டாங்களாம். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ சரி கீ ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கீ ரைஸும் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, ஸ்வீட்டுக்கு கேரட் பச்சடி வச்சுருந்தோம். தம்பி சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு பக்கத்தில் எஃப்எஸ் மார்ட் இருந்ததுனால சரி போய் தம்பிக்கு காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ் மார்ட் போயிருந்தோம். அங்கே டாய்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இங்கே டேட்ஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும், எல்லாமே இம்போர்ட்டட் தான். சரி போய் டேட்ஸ் வாங்கிட்டு வரலாம், ரம்ஜான் வந்துருச்சு, டேட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் நமக்கு. சரி போய் வாங்கிட்டு வரலான்ட்டு போனோம். பாருங்கள் டாய்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. அதுவும் என் தம்பி ஒரு பைக் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டா இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் சரி டாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த பைக் செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பைக். அங்கே இருக்க ஒவ்வொரு டாய்ஸும் செம்ம க்யூட்டாக இருந்தது. நாங்கள் எதையுமே விடலை, எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டு தான் இருந்தோம். இங்கே பர்ஃப்யூமுக்குன்னு ஒரு தனி பேரடைஸாக இருந்தது, செம்மையாக இருந்தது பார்க்கவே. அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் நைட்டு சப்பாத்தி போடலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி போட்டோம். அதுக்கப்புறம் மதியம் வச்ச கறி குழம்பு வேறு இருந்தது. சரி அதுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுண்டலும் எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தோம். இப்படியே சாப்பிட்டுட்டே கொஞ்சம் பேசிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அப்புறம் சரி மில்கி பார் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி இப்போவே நம்ம ஷேர் போட்டு சாப்பிட்டலாம், தம்பி அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு மில்கி பார் பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே ஃபுல்லாக அந்த கடையில் இருக்கிறது எல்லாமே இம்போர்ட்டட் மட்டும்தான் அவங்க வச்சுருப்பாங்க. இது அப்படியே ஃபாரின் சாக்லேட் தான் எல்லாமே, அப்படியே ரியல் டேஸ்ட் அப்படியே இருந்தது. இந்த டாய் என்னோடய குட்டி தம்பிக்காக எடுத்தது. இதில் 2 கலர்ஸ் இருந்தது. அதில் எல்லாம் நல்லா ப்ரைட்டாக இருந்தது, பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தோம். மறுநாள் ப்ரௌனி ஆர்டர்ஸ் வேறு வந்திருந்தது. இந்த ஆர்டர் என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஐடிபி ப்ரோக்ராம் போயிட்டு வந்தோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மெமரபுளாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரௌனி தான் செஞ்சுட்டு போய் கொடுத்துருந்தேன். அது மோஸ்ட் ப்ராபப்ளி யாரும் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எவ்வளோ மிஸ், இது எவ்வளோன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நம்பரும் கொடுத்துட்டு வந்தேன். அவங்க எங்கள் பர்த்டேக்கு நீங்கள் தான் மிஸ் கேக் செஞ்சு தரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எங்கள் அம்மா நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். ஆர்டர் வேணுன்னா இங்கே இதில் கால் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்லேட் ப்ரௌனி, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிஸ்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரௌனிஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் கூத்தாநல்லூர் ஸ்பெஷலான தம் ரோல், டீ கேக் அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்கும் வேணுமா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனியை பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூலானதுக்கப்புறம் பீஸ் பண்ணி அவங்க கேட்ட மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களே நான் ஆர்டர் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. ப்ரௌனி டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. தம்பி ஆஃப்டர்நூன் ஊருக்கு கிளம்புறாங்க. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஆர்சிஎம் ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. அதாவது ஹார்ட் அட்டாக் வராது, சுகர் கண்ட்ரோல்டாக வச்சுக்கும், கேன்சர்லேருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும், குடல் புண்ணு அந்த மாதிரி கண் புரை அதெல்லாம் வராமல் தடுக்கும், கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், ப்ளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த ஆயிலுக்கு மன்மோகன் சிங்கால் நேஷ்னல் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆயில் உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நாங்கள் பர்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் பன் வாங்க போனோம். ஆனால் பர்கர் பன் அப்போது இல்லை. ஸோ பரவாயில்ல நம்ம ப்ரெட் வச்சே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டில் ஃபார்முலா பர்கர் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே சீஸ் வச்சு இது மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹோம்மேடாக செஞ்ச வெஜ் கட்லெட் இது மேலே வச்சுட்டு இது மேலே ப்ரெட்டை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணோம். என் தம்பிகிட்ட இதாண்டா பர்கர் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறான்.
பர்கர் பன்னில் வச்சு கொடுத்ததுனால பர்கரடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு நம்பி சாப்பிட்டுட்டான். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பர்கர் பன் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ப்ரெட்டை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. அதுமாரி தான் பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுவும் நல்லா இருந்தது. அதனால் சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருந்தது. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீக்கெண்ட் இப்படி தான் போணுச்சு. அப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு ஸ்லீப்பிங் மோடு போயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.